நான் 12th படிக்கும்போது கிறிஸ்டியன் சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப வெக்கப்படுவேன். காரணம் என்ன அப்படின்னா, திடீர்னு பைபிள் அங்கேருந்த ஒரு கிறிஸ்டியன் டீச்சர் இருந்தாங்க, சாந்தா டீச்சர்னு சொல்லி, ஏஹெச்எம். அவங்களுக்கு எங்களுக்கு சுவாலஜி எடுப்பாங்க. திடீர்னு வந்து பைபிளை பற்றியே தான் கேள்வி கேட்பாங்க. பார்த்துங்க, அவங்க எப்படி கேட்பாங்கன்னா, ஆரம்பிக்கும் போது யாரா கிறிஸ்டியன் இருக்கான்னு கேட்பாங்க. அதில் ஒரே ஒருத்தன் தான், இன்னொருத்தன் ஒரு ஹிந்துலேருந்து ரசிக்கப்பட்ட ஒருத்தங்க, அவங்களுக்கு நல்லா பைபிள் தெரியும், எனக்கு சுத்தமாகவே தெரியாது. இதற்காகவே நான் கிறிஸ்டியன் சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப வெக்கப்படுவேன். ஏதாவது பேசிட்டா போதும், என் பக்கத்தில் இருக்கெல்லாம் சொல்லுவாங்க, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்டியனாடா, இப்படியே தான் சொல்லுவாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்கள்ட்ட ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ நற்பண்பு, ஏதோ ஒன்று உண்டு என்று சொல்லி இந்த சமூகம் இன்றும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறோமா? இந்த லெந்து காலங்களில் ஆண்டவர் நம்மை உணர்ந்து பார்க்கும்படியாய் அழைக்கிறார். யோசித்து பாருங்க, இந்த சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்கிறோமா? நம்ம பணி செய்கிற இடங்களில் நம்முடைய மன்னிப்பு எப்படி இருக்கிறது? அவங்க பரவாயில்லைங்க, கிறிஸ்தவர்கள் பாருங்க அமைதியாக போயிடுறாங்க அப்படின்னு நம்மளை சொல்லணும். இவங்க கிட்ட வந்து உட்காந்து பேசினா மனசுக்கு ஆறுதலாக இருக்குன்னு நம்மகிட்ட சொல்லணும். ஒரு மனிதர் துன்பத்தோடும் வேதனையோடும் ஏதோ ஒரு பிரச்சனையோடும் குழப்பத்தோடு இருக்கும் பொழுது ஒரு நம்பரை எடுத்து பார்த்தா, இவங்களுக்கு அடிக்கணும், இவங்களுக்கு ஃபோன் அடித்து இவங்ககிட்ட பேசணும்,